அன்பார்ந்த பெரியோர்களே, சுமார் ஒரு 60 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லை போராட்டம் என்பது நமக்கு புதிதானதல்ல. ஒரு 60 ஆண்டு காலமாக ஒரு வரலாறு படைத்த நிகழ்ச்சி இது. நாம் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள், இது கண்கூடாக கண்டவர்கள், நம்மில் பலர் மூத்தவர்கள் 60-70 வயது இருப்பவர்கள் எல்லாம் கண்கூடாக தெரியும். இன்றைக்கு என்னை போன்றவர்கள் அன்றைக்கு எல்லை போராட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி சிறை சென்றவர்கள், தடியடி பெற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த நிலையிலே. அன்று நாம் செய்த தவறுக்கு பரிகாரமாக நாம் எல்லையை வேங்கிடத்துக்கு வைத்தோம். ஆனால் தணிகை தந்தார்கள் நமது பெரியவர்கள். அன்றைக்கு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் ஒரு பேராய கட்சி இருந்த காரணத்தினாலே, மத்தியிலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பில் இருந்த காரணத்தினாலே, இங்கே நமது மதிப்பிற்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தார். ஆந்திரத்திலே ஸ்ரீராமுலு சஞ்சீவ ரெட்டி போன்றவர்கள் இருந்தார்கள். இவர்களை அழைத்து டெல்லியில வைத்து மக்கள் பேசி ஒரு கட்சிக்காரர்கள் ஒத்துப்போங்கள் என்று சொல்லி நமக்கு சமாதானம் சொல்லி திருத்தணியை கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் அன்றைக்கு நாம் ஏமாந்தோம். சரி, வட எல்லையிலே நாம் ஏமாந்தோம். கேரளத்துக்காரன் பீர்மேடு தேவிகுளம் பெருமேடையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற சூழலிலே உலகம் பூராவும் 10 கோடி தமிழர்கள் இருந்தால் நமக்கென்று ஒரு நாடில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த நாட்டிற்கு சுற்றுப்புறம் 4 புறமும் விரோதிகள் வந்து விட்டார்கள். கேரளத்திலே முல்லை பெரியார் அணைக்கு எனது என்கிறார்கள். நமக்கு சொந்தமான இடத்துல கட்டிய அந்த இணையை நமக்கு சொந்தமில்லை என்று அவன் ஒரு புது யூகத்தை கொண்டு விரோதம் கொண்டாடி கொண்டிருக்கிறான். கர்நாடகத்துக்காரன் இருக்கவே இருக்கிறான். காவிரி உனக்கு சொந்தம் இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இந்திய அரசியல் சாசனப்படி பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு முதலமைச்சர் சொன்னார், ஒரு சொட்டு கூட தண்ணி நான் தரமாட்டேன். அப்படி நிலை ஏற்படுமானால் நான் என் பதவியை விட்டு விலகி விட செல்கிறேன் என்று ஒரு இந்த நாட்டின் இறையாண்மையை தூக்கி காலில் போட்டு மெதிக்கின்ற அளவில் பேசிவிட்டு சொல்லுகிறார். அது அப்படி. இங்க ஆந்திரக்காரர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிற வேறொரு இருக்கிற பாலாற்றுக்கு அணை கட்டுகிறேன் என்று சட்டமன்றத்தில் ஒன்று சொல்லுகிறார், உள்ளூரை ஒன்று சொல்லுகிறார், வெளிப்படையாக ஒன்று சொல்லுகிறார். ஆக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்கின்ற நாம் அந்த தத்துவத்துக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, கடல் பகுதி போலாம் என்றால் சிங்களத்தை மீனவர்கள் நமது மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஒரு ஆபத்தான கட்டத்திலே தமிழன் இருக்கிறான். தமிழ்நாடு இருக்கிறது, நமக்கு நாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு பேரரசு இருக்கிறது, நமக்கென்று ஒரு அரசு இருக்கிறது. எல்லோரும் நாம் காப்பாற்றுவோம் 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 என்று சொல்லுகிறார்களே, தீர்வு கண்டவர்கள் யாரும் இல்லை. ஆக நாங்கள் 20 ஆண்டு 60 ஆண்டுக்கு பின்னாலே செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த ஈகிகளுக்கு வந்தது. உங்களையும் அழைக்கிறோம், இளைஞர்களையும் அழைக்கிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்றே வேங்கிடத்தை எங்களுக்கு விட்டு இன்னொரு 10 உயிர் இன்னொரு 100 உயிர் போயிருந்தால் வேங்கிடத்தை நாம் பெற்றிருப்போம். நமது முன்னவர்கள் முன்னோடிகள் ஏதோ ஏமாந்து போனார்கள், இனியும் நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக எங்களுக்கெல்லாம் எனக்கு 60-70 வயதாகிறது. இந்த நிகழ்ச்சியை கண்டிருப்பது ஒரு 50 ஆண்டு கால இளைவனாகிவிட்டேன். என்னை போன்றதான் இங்கே இருக்கிறவர்கள் கூட நான் சொல்லுகிறேன். இந்த ஈகத்தை நான் ஏற்கனவே அரங்குகளிலே பேசியிருக்கிறேன். மீண்டும் ஒரு எல்லை போராட்டம் துவக்க வேண்டும் என்பது
ஐயா அருகோ அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அண்மையில ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் முல்லைய பெரியார் அணையை பற்றி. அது நமக்கு சொந்தம் என்பதை அவர் அருமையாக ஆதாரத்தோடு எடுத்திருக்கிறார்கள். தமிழன் இன்னும் சோத்து புண்டமாக இருக்கிறது. நாம் ஏமாந்த நேரத்தில் நாம் தொடையில கயிறு திரித்து விட்டார்கள். இனியும் அவர் திரித்துக் கொள்ள நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இப்போது விழித்துக் கொள்ளவில்லை என்றால் எப்போது விழித்துக் கொள்வது? நம்முடைய கடந்த காலத்தை மறந்து விடுவோம். எதிர்காலத்தை நம்ம சந்ததியர்களுக்காவது வாழ்வளிக்க வேண்டும். அதற்காக நாம் ஒரு பெரிய போராட்டத்தை இங்கே இருக்கைகள் காலி இருக்கிறது. ஏனென்றால் இந்த அபாயம் இங்க இருக்கிற தமிழுக்கு தெரிவதில்லை. தமிழன் ஒரு சோற்றால் அடித்த பிண்டம், சொரணை இல்லாதவன், சூடு இல்லாதவன் என்று சொன்னால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். எவ்வளவு சொன்னாலும் அவன் இருக்கலாம். எது முக்கியமோ அது இல்லை. எது கேளிக்கையோ அதற்கு கூட்டம் கூடுகிறான். இந்த செய்திகளை எல்லாம் அவன் பரப்ப வேண்டும். என்னை சொல்ல வேண்டாமல் இந்த தொடர்பு தொய்வேர் போடாம தொடர்ந்து போராட வேண்டும். இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு, எல்லை மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் நான் ஒரு உந்துகோலாக இருந்து இந்த செய்தியை மக்கள் முன்னில சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். நான் பள்ளியில படிக்கிற போது தெலுங்கு படித்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தார்கள். தமிழிலே எனக்கு தகராறு தான். அந்த நிலைமை மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. ஆங்கிலம் மோக நமக்கு வந்து விட்டிருக்கிறது. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலக அரங்குக்கு நமக்கு ஆங்கிலம் தேவை. இந்திய அரங்குக்கு நமக்கு ஆங்கிலம் போதும், இந்தி தேவையில்லை. அதற்காக இந்தி வேண்டாம் என்று நாங்கள் வெளிப்படையாக அறுதிட்டு சொல்லவில்லை. ஏதோ இந்தி வேண்டும் என்று சொல்ல வேண்டும். வேண்டிய கட்டாயப்படுத்தாதீர்கள். வேண்டியவர்கள் வேண்டி படித்துக் கொள்ளட்டும். தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும். இங்க ஒரு ஆந்திரக்காரன் இருந்தால் அவன் தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும். கர்நாடகத்திலே கட்டாயம் அவன் கன்னடம் படித்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. நமது அரசு ஐயோ பாவம் என்கிறது. பாவத்தை பார்க்க கூடாது. நாடு சீரழிந்து போயிருக்கிறது. தமிழ்நாடு என்ற ஒரு பட இந்திய தேசிய படத்தில் தமிழ்நாடு இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது நமக்கு. அப்பொழுது நம்முடைய வேகத்துக்கு அவருக்கு ஏதோ கொடுத்தால் போதும் என்று வைத்தோம். நாம் இந்த 50 ஆண்டு காலத்தில் பல தழும்புகளை பெற்றிருக்கிறோம், பல ஆபத்துகளை கண்டிருக்கிறோம். வளமான பகுதிகளை எடுத்துக்கொண்டார்கள். பழத்தை ருசித்து விட்டு கொட்டையாகி போட்டு விட்டார்கள். எல்லா பக்கமும் தீர் இல்லை என்றால் என்ன சொல்வது? காவிரி கேத்தனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இங்கே பாலாற்று பிரச்சனை. தமிழனுக்கு நீர் தான் என்ன, ஆதாரம் தான் என்ன? உலக அரங்கில் நீராதாரத்திற்கு இப்படிதான் ஒரு செய்தியை சொல்லுகிறார்களா? அது மனையில பொழுது வருகிற வரையில் அவருக்கு சொந்தம் தானே. யார் யார் எங்கெங்க போறது, அது காடு மலை வெள்ளம் ஏறினால் வரும்போதெல்லாம் அவருக்கு சொந்தம் தானே. இதை அணை போட்டு நீ என் பக்கம் தான் உனக்கு இல்லை என்பது இயற்கைக்கே விரோதமானது அல்லவா? இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு போர் தயார்படுத்த வேண்டும். அதற்கு இந்த முன்னேற்பாடாக இந்த பொன்விழா ஆண்டில் நாம் ஒரு கால்கோள் விளைவித்திருக்கிறோம்.